ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஷா ஒயர் பேஸ்கெட்ஸ். இன்றைக்கி இந்த பிக் சைஸ் கட்டப்பை கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டப்பையோட ஹேண்டில் வந்து சீக்கிரமே உடஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த பேக்கையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒயரில் நம்ம இந்த கட்டப்பை போட்டு வச்சுட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் டேமேஜ் ஆகாது. அதே போல் இதில் எந்த அளவுக்கு வேணாலும் வெயிட் கேரி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ், மளிகை சாமான், புக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இதில் கேரி பண்ணலாம். வாங்க இந்த கூடையோட மெஷர்மெண்ட் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூடை போடுறதுக்கு ஆரஞ்சு கலரில் 3 ரோலும், வயலட் கலரில் 2 ரோலும், மொத்தமாக 5 ரோல் எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயர் 8 அடியில் 11 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதே ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயர் 11 அடியில் 18 ஒயரும், வயலட் கலரில் 11 அடியில் 6 ஒயரும் எடுத்துருக்கிறேன். மொத்தமாக 35 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். கூடையோட நீளம் 35 பூ, அகலம் 15 பூ வச்சுருக்கிறேன். சென்டரில் 8 அடியில் கட் பண்ண 11 ஒயரும், 2 சைட்லேயும் 11 அடியில் கட் பண்ண 9 ஆரஞ்சு கலர் ஒயர், அதுக்கு 2 சைட்லேயும் 11 அடியில் கட் பண்ண வயலட் கலர் ஒயர் 3 வச்சுருக்கிறேன். கூடையோட ஹைட் இது வரைக்கும் ஆரஞ்சு கலரில் 23 லைனும், வயலட் கலரில் 4 லைனும் போட்டிருக்கிறேன். மொத்தமாக 27 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ சென்டரில் இருக்கிற 8 அடி ஒயர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதை வந்து சொருகி விட்டுடலாம். சைடில் இருக்கிற 15 வயலட் கலர் ஒயரையும் நான் சொருகி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 சைடில் இருக்கிற வயலட் கலர் ஒயரையுமே நான் சொருகி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை சொருகி விட்டுட்டு, அதாவது 11 லைனை வந்து சொருகி விட்டுட்டு, அதுக்கு மேலே 8 லைன் வந்து 2 சைட்லேயும் வயலட் கலரில் போட்டிருக்கிறேன். மேலே கட்டப்பையில் வர பிளாஸ்டிக் ஸ்டிக் வச்சு இந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நல்லா திக்கான ஹேண்டிலாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கைப்பிடி வந்து வளையாமல் உடையாமல் இருக்கும். நார்மலாக நம்ம சாதா கூடை போடும்போது பேஸில் மட்டும் குச்சி சொருகுவோம். ஆனால் இந்த கூடைக்கு நான் பேஸில் இந்த மாதிரி குச்சி சொருகிட்டு அடி போட்டு குச்சி சொருகி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு லைன் போடும்போதும் இந்த மாதிரி சைடில் முதல்ல நான் குச்சி சொருகிட்டேன். ஒரு லைன் முடியும் போதுமே இந்த சைடில் மட்டும் எல்லா லைனுக்குமே நான் குச்சி சொருகிட்டு வந்திருக்கேன். 2 பக்கமுமே லாஸ்ட் வரைக்கும் சொருகி இருக்கிறேன். அதே போல் இந்த சென்டர்லேயும் வந்து குச்சி சொருகி இருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் 23 லைன் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீல வாக்கில் குச்சி சொருகி இருக்கிறேன். மேலே இந்த 4 வயலட் கலர் லைனுக்கு மட்டும் குறுக்கு வட்டத்தில் சொருகி இருக்கிறேன். ஏன்னா இந்த கீழே இருக்கிற லைனுக்கு வந்து அந்த மாதிரி சொருக முடியாது. கூட கொஞ்சம் ஸ்டிப்னஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வளையவும் செய்வோம், குச்சி வந்து வளையவும் செய்யும். அதனால இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொருகிட்டு இந்த 4 லைனுக்கு மட்டும் குறுக்கு வட்டத்தில் சொருகி இருக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த 8 லைனுக்கும் இதே மாதிரி நீல வட்டத்தில் சொருகி இருக்கிறேன். அதனால கூட நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல எவ்வளோ வெஜிடபிள்ஸ், மளிகை சாமானம் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். கூட எதுவுமே ஆகாது. பாருங்க குச்சி எப்படி சொருகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல காட்டுறேன், தெரியுதா? இதே மாதிரி நீங்களும் இந்த கூடையை போட்டு பாருங்க. இந்த கூடை போடுறதுக்கு மொத்தம் 5 ரோல் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆரஞ்சு கலரில் 3 ரோலும், வயலட் கலரில் 2 ரோலும் எடுத்திருந்தேன். அதில் இந்த அளவுக்கு எனக்கு ஒயர் மீதமாகி இருக்கு. அதாவது ஆரஞ்சு கலரில், வயலட் கலரில் ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒயர் மீதமாகி இருக்கு. அதாவது 5 ரோலில் இந்த அளவுக்கு ஒயர் மீதமாகி இருக்கு. நீங்கள் ஒயர் வாங்கும்போது ஒரே டைமில் 3 ரோலில் ஒரு கலரும் 2 ரோலில் ஒரு கலரும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒயர் பத்தலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும். எனக்குமே இந்த ஆரஞ்சு கலரில் பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதாவது நான் எக்ஸ்ட்ரா பத்தலன்னு ஒரு ரோல் வாங்கும்போது இந்த கலர் ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. அதனால நீங்கள் போட டிசைட் பண்ணினீங்கன்னா ஒரே டைமில் ஒயர் வந்து சேர்த்து வாங்கிக்கோங்க. இந்த கூடையோட வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.